वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयाम देव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। जुष्टो वाचो भूयासंजुष्टो वाचस्पतये देवि वाग् यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वत्यै। நாம் அன்றாட வாழ்க்கையில் இன்பங்களே அடைய வேண்டும், துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோள் தான் எல்லோருக்கும் முக்கியமாக நிற்கிறது. அதற்காக மனிதனுடைய முயற்சிகளும் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் நேரிடையான சில கருவிகள் மூலம் செய்யும் காரியங்களை விட நேரடியாக தெரியாமல் நம்முடைய பின்னால் இருந்து கொண்டு சில எனர்ஜிகள் தூண்டுகிறது என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பல சந்தர்ப்பங்களில். அவ்வாறு இருக்கும்பொழுது பெரும்பாலானவர்கள் தெய்வ வழிபாடு என்றதான ஒரு முறையில் சந்தியாவந்தனம் என்று ஒன்று செய்கிறார்கள். அதில் காயத்ரி என்று கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் எல்லாம் நன்கு ஜபித்து அதன் மூலமாக உலகத்திற்கே நன்மை ஏற்பட வேண்டும். ஏனென்றால் அந்த வழிபாட்டில் ஒவ்வொருவரும் உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை பல மந்திரங்களில் கூறுகிறார்கள். மாத்தியானிகம் என்றதான ஒரு சடங்கில் பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் பல்லவி. 100 ஆண்டுகள் நான் நன்கு கேட்பவனாகவும் நன்கு பேசுபவனாகவும் நன்கு பார்ப்பவனாகவும் நன்கு ஓடுபவனாகவும் நன்கு சாப்பிடுபவனாகவும் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். நீ அவன் அவள் என்றெல்லாம் சொன்னால் உதவி சேருவதில்லை என்று கூட ஒரு பெரியவன் நாம் என்றால் சேருகிறது. நாம் என்றால் எல்லோரும் ஒன்று என்று அர்த்தம். சரதசதம் பஷ்யேம என்று பிரார்த்தனை எல்லாம் இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக காயத்ரி என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தின் பெருமை என்னவென்றால் நம் உடலில் எல்லா இயக்கங்களும் அந்தந்த இந்திரியங்களால் செய்வதற்கு பேசிக்காக அதற்கு ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடியதான ஒரு டெய்டி யார் என்றால் ஆல்மைட்டி என்று சொல்கிறார். சவிதா. சவிதா என்றால் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாகி ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்று ஒரு பெரியவர் கூறியது போல் அதற்கு நாம் வடிவத்தை கொடுத்து சிறிதாக செய்து வழிபடுகிறோமே. ஆனாலும் அது அளவு கடந்ததான ஒரு பெரிய எனர்ஜி, மகாசக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே அப்பேற்பட்ட சவிதா என்ற தேவதையை பெருமைப்படுத்தி அது சூரிய வடிவத்தில் நமக்கு ஓரளவிற்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்று வேதம் கூறுகிறது. சூரியனால் என்ன கிடைக்கிறது என்றால் என்ன கிடைக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனால் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி இப்ப என்னெல்லாமோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். மின்சாரம் வருங்கிறான், எல்லாம் வருங்கிறான். ஆனா இது வரலாங்கிறதுனுடைய கருத்து சூரிய ஆத்மா ஜகதஸ்துஷ என்ற ஒரு சின்ன லைன்ல சொல்லியிருக்கு. ஜகதஹா என்றால் மூவிங் திங்ஸ், மூவபிள் திங்ஸ். தஸ்துஷஹான இம்மூவபிள், அதாவது சர அச்சர, அசை பொருள் அசையா பொருள் ஆகிய ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்தன்மையும் ஒரு விதமான சக்தியும் இருக்கிறது அல்லவா.
இவை எல்லாவற்றையும் பொதுவான எனர்ஜியாக இருந்து கொடுக்கக்கூடியதான ஒரு கடவுளுக்குத்தான் சவிதா என்று பெயர். வினையடியிலிருந்து வரும்போது ஷூன் என்றால் அவரவர்கள் தன் தன் நிலையினால் செய்யும் திறனுக்கு அந்த திறனை தூண்டுவதற்கு ஷூ என்ற ரூட்டுக்கு பேர். ஷூன்னா நீங்க இங்கிலீஷ் போகக்கூடாது, ஷூஞ்சு பிரசவே. அப்போ தூண்டிவிடக்கூடிய இதைத்தான் வைணவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நாராயணன் என்பவர் எல்லோருக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறார், உள்ளே இருந்து கொண்டு தூண்டுகிறார் என்றும் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சொல்கிறார். இப்பேற்பட்டதான அந்த சூரியனை நாம் வேண்டி உம்மை நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம். நாங்கள் அவரவர்கள் ஒரு முறையில் தியானம் செய்கிறோம், கதிரவன் என்று சொல்கிறோம் அல்லவா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான திறனையும் கொடுப்பதோடு ஆயுளை கொடுப்பதோடு முக்கியமாக புத்தி சக்தியை நல்ல முறையில் தீட்டி நல்ல முறையில் செல்வதற்கு வழிகோல வேண்டும் என்று சொல்கிறோம். இதற்கு காயத்ரி மந்திரம் என்று பெயர். இதை நாம் விடாமல் செய்வதற்கு சிலர் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு கதை என்ன இருக்கிறது என்றால், வேதத்தில் தேவாசுரா சஞ்ஞத்தா ஆசம் தேஷாங் காயத்ரியோ ஜோபலமிந்திரியம் வீர்யம் பிரஜாம் பசூன் சங்கிருஹ்ய பெரிய தொடர் வாக்கியத்துல தேவர்கள் அசுரர்கள் என்று புராணங்களில் பல பேர் சொல்கிறார்கள். தீய எண்ணங்கள் மிகுந்து அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் அசுரர்கள் என்றும், அதே நல்ல எனர்ஜிகள் நல்ல ஒரு வசதிகள்னால பிறருக்கு நன்மையை செய்பவர்கள் தேவர்கள் என்பதுதான் முக்கியமான கருத்துங்க. இரண்டு பேர்களுமே ஒரே ஒரு தந்தைக்கு இரண்டு விதமான மனைவிகளிடம் பிறந்தவர்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன. எனவே அவர்களுடைய செயலினாலும் விசேஷமான குரூரத்தன்மையினாலும் அசுர என்று தேவன் என்றும் வருகிறார்கள். அதன் பிறகு அதிலேயே ஊறி ரத்தத்தில் ஊறினா அவனுக்கு வரக்கூடியவன் அதே அசுரத்தன்மை வரலாம் என்பது வேறு விஷயம். இந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்றதான கதை எல்லா புராணங்களிலும் வேதங்களிலும் நன்கு வருகிறது. ராமாயணம் எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு சக்தியும் உடலில் இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் இந்த காயத்ரி முதலியதான மந்திரங்களை சொல்லி தெய்வ வழிபாடு செய்தது என்பதை சண்டை காலத்தில் மறந்துவிட்டார்கள். அதாவது அந்த சண்டை நடக்கிறது பல மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். சில மாசம் சந்தியாவந்தனமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. உடனே இந்த காயத்ரி என்றதான ஒரு டெய்டியானவள் என்ன செய்தாள் என்றால், சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். நீங்க போய் பார்த்தீங்களா சார்? நீங்க இல்லைன்னு பார்த்தீங்களா நான் கேட்டேன். ஆக ஒரு கதை சொல்லும் பொழுது அதில் உள்ள தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காயத்ரி ஓஜோ பலம் இந்திரியம் வீரியம் பிரஜாம் பசுவும் சங்கிருஹ்ய, என்னென்ன நன்மைகள் எல்லாம் இவனுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவைகளெல்லாம் நின்றுவிட்டது. இவருடையதான அந்த இடத்தில் பிரசன்ஸ் இல்லாததுனால் அவள் போகும்பொழுது யாரும் கவனிக்கல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, சண்டை போடுறவனுக்கெல்லாம் உடம்பு விலகல் தூச்சு. தினம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றான், அதே வெப்பன் தான் பண்றான், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, உடம்பு விலவலன்னு ஆயிடுச்சு. பார்த்தா அப்புறம் அடையிலே என்னடா நடந்தது, நம்மகிட்ட ஒரு சாநித்தியத்துடன் இருந்ததான காயத்ரி கோபித்து கொண்டு போய்விட்டாள் என்று நினைத்து 2 பேர்களும் அவளை தேடி பிடித்து அவரவர்கள் வேண்டினார்கள். இனிமே நாங்கள் இந்த மாதிரி உங்களை புறக்கணிக்க மாட்டோம், நீங்களும் என்னை புறக்கணிக்க வேண்டாம். நாம் மற்றவரை புறக்கணித்தால் அவர் நம்மை புறக்கணிப்பார். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மோ பக்ஷதி பக்ஷிதா, இது உலகத்தில் உள்ள நீதி. எனவே தேவர்கள் சென்று அருகில் வா என்று கூப்பிட்டார்கள், அசுரர்கள் கூப்பிட்டார்கள், அவரவர்கள் சில அடமொழிகளை சொல்லி கூப்பிட்டார்கள். தேவா தாபீத்சுராஹ, மற்றவர்களை எல்லாம் ஹிம்சிப்பதற்கு எனர்ஜி கொடுப்பவளே வான அசுரர்கள் சொன்னார்கள். விஸ்வகர்மன்னிதி தேவாக, எல்லா செயலுக்கும் காரணமாயிருந்த காயத்ரி நீவா என்று இவர்கள் கூப்பிட்டார்கள். 2 பேருக்கும் அல்ல. ஒருவன் சொன்னான், இந்த காலத்துல புத்திசாலித்தனம் ரொம்ப நிறைய இருக்குங்கிறது பெருமைப்பட வேண்டிய சன்மை. அதே டிமெரிட் என்னன்னா,
அது குறுக்க போறதுன்னா எப்படி எல்லாம் கேட்க வேண்டாமோ அப்படிலாம் கேட்கறதுங்கிறது இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட்ல உள்ள டீமெரிட்ஸ். ஒரு பையன் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு பிரவச்சனத்தில் ஒருவர் சொன்னார், நீ காலத்தில் தேவர்களுக்கோ வழிபாடோ தெய்வ வழிபாடோ நேரத்தில் செய்யப்பா, நேரம் கடத்தி செய்தானால் அது அசுரர்களுக்கு போய்விடும், நேரத்தில் செய்தால் தேவர்களுக்கு போகும் என்று சொன்னார். இவன் பார்த்தான், தேவர்களுக்கு போனா அசுராளுக்கு கோபம் வரும், அசுராளுக்கு போனா தேவா கோபம் வரும், ரெண்டையுமே விட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணணும்ட்டான். அது மாதிரி நம்ம புத்தி வேற மாதிரி வேலை செய்யக்கூடாது. இங்க என்ன ஆச்சு, இது இவரிடத்திலும் செல்லவில்லை அவரிடத்திலும் செல்லவில்லை. உடனே அங்கு தேவர்களுக்கு ஒரு மந்திரமானது மனதில் ஒலித்தது. அப்படி சில சமயத்துல ஸ்புரிக்கிறதுன்னு பேரு. அது சில பேருக்கு சிலது தோணும், இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. என்ன தோணித்துன்னார், நம்ம காயத்ரியில சொல்லக்கூடிய மந்திரம் ஓஜோ சிஸ்வஹோசி அப்படிங்கிறதாக, இந்த உடல் என்பது ஒரு கல்லுக்கும் மரத்திற்கும் உடலில் உள்ள பொருள்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ரத்தம் அது இதெல்லாமே எல்லாம் ஜடப்பொருள். ஜடப்பொருள் என்றால் இனற்று பாடின்னு பேர். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாழைக்காய் 10 பேஞ்சு சேர்த்து வச்சு கத்திரிக்காய் குத்துறங்காய் எல்லாம் போட்டு ஏதாவது உயிர் வருமா, இதுலேருந்து ஏதாவது ஞானம் வருமான்னு. அப்போ ஜடப்பொருளை எல்லாம் சேர்த்து வைத்து இதில் ஒரு உணர்வு ஏற்பட்டு நன்றாக நடக்கிறது என்றால் அதற்கு ஒரு வேறு விதமான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இந்த உடலுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுப்பதாக இருந்தவள் என்பதுதான் இந்த காயத்ரி தேவி. நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிறகு அந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு காயத்ரியானவள் வந்து சேர்ந்தாள் என்று இருப்பதனால் அவரவர்கள் அந்த வழிபாட்டின் மூலமாக அடைய வேண்டியதை அடைய வேண்டும். கடவுளோ இந்த தேவதையோ இருக்காளா என்று கண்ணுக்கு தெரியலையே நம்ம கேட்கவே கூடாது. இதற்கு உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சால் இருக்கிறது, தெரியாவிட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது. இங்க இந்த இடத்துல இந்த ஹால்ல தூசி பறக்கிறது, சாதாரண கண்ணுக்கு தெரியல. ஒரு ஸ்பெஷலான லென்ஸ் வழியாக இத்தினூண்டு வெளிச்சம் வந்ததுன்னா அங்க நிறைய தூசி பறக்கிறது தெரியும். ஸோ அந்த கருவிகள் வேறொன்று வந்தால் தெரியலாம். அதுபோல் கடவுளை தெரிவிப்பதற்கு கருவி என்பது நம்முடைய மன தூய்மை இருந்து அதில் நாம் நம்பிக்கையுடைய என்பதை ஊற்றினால்தான் அது புரியும். உப்பு கட்டியை ஜலத்தில் போட்டால் கையிலும் தெரிவதில்லை, கண்ணாலும் தெரிவதில்லை. ஆனால் ஒரு உத்தரணி ஜலத்தை வாயில் விட்டு கொண்டோமேயானால் ஐயோ உப்புங்கிறான், ஜலமா உப்பா, உப்பு கலந்த ஜலம் உப்புங்கிறான். எனவே 2 புலன்களால் உணரும் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உணர முடியாவிட்டால் இல்லை என்பதல்ல, வேறொரு கருவி தேவைப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய கருவியை சரியாக வைத்துக் கொண்டோமேயானால் எல்லா விதமான நன்மைகளும் புரியும் என்பது கருத்து. சகனா பவது